அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னார். அல்லேலூயா, glory to God. அன்புடைய தேவ ஜனமே ஸ்தோத்திரம். 2 நாள் சுத்திகரிப்பின் ஸ்தோத்திரம். glory to God. நாட்களாக அனுசரித்த நமக்கு ஸ்தோத்திரம். glory to God. கர்த்தருடைய ஆவியானவர் ஸ்தோத்திரம். இன்னும் சுத்திகரிப்பிற்குள்ளான வசனங்களை நீ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என் ஜனதார் மத்தியிலே ஸ்தோத்திரம் சொல்லி glory to God பந்தி ஆசீர்வதிப்பீர்களாக என்று சொன்னது நிமித்தமாக எப்பொழுதும் போல எடுக்கிற வசனங்கள் அல்ல, ஸ்தோத்திரம் glory to அவர் கொடுக்கிற வசனங்களை இன்றைக்கு நம்ம இன்னும் சுத்திகரிப்புக்குள்ளாக நடத்தி பந்திக்கு நம்ம ஆயத்தப்படுத்திட்டோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவ ஜனமே glory to God. ஸ்தோத்திரம். இங்கே 2 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் glory to God. அந்த ஸ்தோத்திரம் குஷ்டரோகி ஒருவன் என்ன செய்கிறான்? ஸ்தோத்திரம் முதலாவது அவரை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. ஒருவராலும் ஸ்தோத்திரம் சுத்திகரிப்பு முடியாது என்று தெரிந்த நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கடந்து சென்று ஸ்தோத்திரம் அவன் கேட்கிறான். ஸ்தோத்திரம் glory to God. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே கூடும் என்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் glory to God. அன்புடைய தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஸ்தோத்திரம் எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்புடைய தேவ ஜனமே, சுத்தமும் சுத்திகரிப்பும் ஒன்றாக இணைகிறதான ஸ்தோத்திரம் வார்த்தைகளாக வேதத்திலே காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அன்புடைய தேவ ஜனமே, ஸ்தோத்திரம் glory to God. ஈவன் ஸ்தோத்திரம் எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வர வேண்டும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம் அந்நாட்களிலே அப்படிப்பட்டதான ஸ்தோத்திரம் இந்த ரோகம் உள்ளதான வியாதி உள்ளவர்கள் ஸ்தோத்திரம் பாளையத்துக்கு புறம்பே வைக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி நாம் ஸ்தோத்திரம் வேதத்திலே அறிந்திருக்கிறோம். லேவியராகமம் ஃபுல்லா அதுல பார்த்தாலும் ஸ்தோத்திரம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கும்போது ஸ்தோத்திரம் இந்த பர்டிகுலர் இந்த ஒரு வியாதியை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்புடைய தேவ ஜனமே, ஸ்தோத்திரம் glory to God. அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இது கொடிய வியாதி, அதனால இவர்களை புறம்பே வைத்திருக்க வேண்டும். எங்க? பாளையத்திற்கு புறம்பே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்தபடியே தேவ ஜனமே, ஸ்தோத்திரம் இவன் பாளையத்திற்கு புறம்பே இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் இவன் சுத்திகரிக்கப்படாமல் ஸ்தோத்திரம் பாளையத்திற்குள்ளே வர முடியாது. தன் ஜனத்தாரிடத்திலே அவன் இடைபட முடியாது. அல்லேலூயா. ஆனபடியால் தான் தேவ ஜனமே, ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஏனென்று சொன்னால் ஸ்தோத்திரம் glory to God. அது ஆசாரியன் பார்த்துதான் ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் குஷ்டரோகத்தினுடைய அந்த நிலைமை ஸ்தோத்திரம் அந்த அளவை குறித்து பார்த்து அதனுடைய வீரியத்தை பார்த்துதான் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி ஆசாரியன் தான் பார்த்து டிசைட் பண்ண முடியுமா? அல்லேலூயா. அவனாலும் கூட போகும் ஸ்தோத்திரம் அதை சுத்திகரிக்க முடியாத ஒரு கட்டம் உண்டான முடினாலே அவனை ஸ்தோத்திரம் அப்படியே விட்டு விடுவார்கள். அவன் மரித்து போவான். அல்லேலூயா. ஒரு மழிந்து போவது பிதாவுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. glory to God. ஆனபடினாலே தேவ ஜனமே, ஸ்தோத்திரம் glory to God. ஏன் அவர் உன்னத பிரதான ஆசாரியனாக இந்த பூமியிலே ஸ்தோத்திரம் அவர் உலாவி வந்த பொழுதும் கூட அவர் ஆசாரியத்தை ஸ்தோத்திரம் கடைபிடித்தவராக தான் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஆனபடினாலே சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவ ஜனமே, ஸ்தோத்திரம் glory to God. நாம் சுத்தமாகிறதே ஸ்தோத்திரம் அவருக்கு சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே தான் தேவ ஜனமே, glory to God. ஸ்தோத்திரம். எபேசியர் 2:12 கொஞ்சம் வாசித்து பார்ப்போம்.
எபேசியர் 2:12. கிறிஸ்துவை சேராதவர்களும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் அந்நியர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் சமீபமானீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுபடியால தேவ ஜனமே, ஸ்தோத்திரம். சமீபமாகிறதுக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா, glory to God. அதுபடியால தேவ ஜனமே, தெசலோனிக்கேயர் ஸ்தோத்திரம் 4 ஸ்தோத்திரம் 3வது வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 4:3. இல்லையா? 1 தெசலோனிக்கேயர் 4வது வசனம். நீங்கள் பரிசுத்தராய், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதுபடியான தேவ ஜனமே, நாம் சுத்தர்களாக இருக்க வேண்டும் என்பதே, நாம் பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதுபடியான தேவ ஜனமே, ஸ்தோத்திரம், glory to God. எப்பொழுது நாம் சுத்தமாக்கப்படுகிறோமா? தாவீது ஸ்தோத்திரம் எழுதின சங்கீதத்திலே ஸ்தோத்திரம் 51வது சங்கீதத்தை நாம வாசிப்போம். 51வது சங்கீதத்திலே ஸ்தோத்திரம், glory to the wonderful name of Jesus. வாசிங்க 51:5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். வாசிங்க, வாசி. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், அந்த கர்மத்தின் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. என்னை ஸ்தோத்திரம். வாசிங்க வசனத்தை. என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. வாசிங்க 1-2. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது கிருபையின்படியே எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி, உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை என் சுத்திகரியும். பாவமற என்னை சுத்திகரியும். அல்லேலூயா. மறுபடியும் தேவ ஜனமே, ஸ்தோத்திரம், glory to God. இங்கே தாவீதரசன் சொல்லுகிறபடியே நாம் பார்த்தால் ஸ்தோத்திரம், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்றது எந்த வசனத்துக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொன்னால், ஆதாம் முதற்கொண்டு எல்லோரும் பாவம் செய்தாயிற்று. அல்லேலூயா. ஆனபடியால் தேவ ஜனமே, நியாய பிரமாணமானது என்ன செய்ததாம்? ஸ்தோத்திரம், glory to God. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாவம் செய்யாதவர்களையும் அது ஆண்டு கொண்டது என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. ஆனபடியால் தான் தேவ ஜனமே, இங்கே ஸ்தோத்திரம், glory to God மன்றாடுகிறார். ஸ்தோத்திரம், glory to God. தாவீது அரசன், ஓ ஹல்லேலூயா, இதோ நீ என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியருளும்,
அப்பொழுது நான் உறைந்த ஒரு மழையிலும் நான் வெண்மையாவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Glory to the wind. Oh hallelujah, wonderful name of Jesus. உறைந்த மழைனா என்னன்னு எனக்கே புரியல. ஹல்லேலூயா. உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஐஸ் கட்டி கரைஞ்சதுன்னா அது தண்ணீரா மாறிடும். ஹல்லேலூயா. அப்போ பனித்துளிகளாக, ஸ்தோத்திரம், மழையே பனித்துளிகளாக பெய்யும் பொழுது அது அப்படியே பளிச்சுன்னு வந்து நின்றுடுது. உறைந்த மழை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Glory to God. ஹல்லேலூயா. இமயமல பகுதிகளுக்கு போயிருந்தா அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்தோத்திரம். Glory to God. இல்லைன்னா டிவியில பாரும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் படத்துல பாருங்க. ஹல்லேலூயா. ஆனபடினால ஸ்தோத்திரம். Glory to God. எப்படி இது வந்து ஸ்தோத்திரம் ரசாயனத்தினாலே உருவாகுகிற சில காரியங்கள் உண்டு. அதற்கு சால்ட், ஸ்தோத்திரம், ஸ்டாலக்டைட்ஸ் அண்ட் ஸ்டாலக்மைட்ஸ். அது வந்து ஸ்தோத்திரம் என்னன்னா அப்படியே உப்பு சத்து, அப்படியே அது சில உப்பு சத்துனால சேர்ந்து விழுகும். ஆனால் ஸ்தோத்திரம் இந்த பனியோ அப்படி அல்ல. உறைந்த மழையிலும் ஸ்தோத்திரம் பனியிலும் வெண்மையாவே என்று சொல்கிறார். அப்பதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. அதுதான் உறைந்த மழையிலும் நான் வெண்மையாவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Glory to God. ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல தேவச்சனமே, ஸ்தோத்திரம், சுத்திகரிப்பு மறுபடியும் எப்படி உண்டாகும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், Glory to God, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. இன்னொரு வசனங்களை கூட நம்ம வாசித்து பார்ப்போம். 31வது சங்கீதத்தை பார்ப்போம். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Glory to God. ஆனபடியால் தேவச்சனமே, இதே தாவீது ஸ்தோத்திரம் வேறொரு சங்கீதத்திலே முறையிடுவார். ஸ்தோத்திரம், என் இளவயதின் பாவங்களை நினையாதிருப்பீராக. ஹல்லேலூயா. Glory to God. ஆனபடியால் தேவச்சனமே, ஸ்தோத்திரம், அப்பொழுது ஒரு இளைஞனை எதுதான் சுத்தம் பண்ணக்கூடும்? ஸ்தோத்திரம். Glory to God. 119வது வசனம், சங்கீதம் 119:9 என்ன சொல்லுகிறது பார்ப்போம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனபடியால் என் தேவச்சனமே, ஸ்தோத்திரம், தேவனுடைய வசனம் தான் ஸ்தோத்திரம் வாலிபனுக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் ஒரு கேடகமாக இருக்கக்கூடும். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஸ்தோத்திரம், வாலிபன் எப்படிப்பட்டதா இல்ல, பருவம் எப்படிப்பட்டதா இருக்கிறதாம். ஸ்தோத்திரம். Glory to God. சங்கீதம் 128 ஸ்தோத்திரம். Glory to God. கடைசி வசனத்தை பாருங்க. அதுக்கு முன்னாடி வசனம் பாருங்க. வால வயதின் குமாரர் பகவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அதனால் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் அவன் பாக்கியவான்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனபடியால் தான் தேவச்சனமே அத்தனை சோதனையும் ஸ்தோத்திரம் glory to God இந்த வாழ வயதிலே உள்ளாகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகினாலே தான் ஸ்தோத்திரம் தேவனுக்கு முன்பாக எதினால் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வசனத்தின்படியே தன்னை காத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. ஸ்தோத்திரம். ஆனபடியால் தேவச்சனமே எவனுடைய அக்கிரமத்தை மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவன் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மறுபடியும் தான் தேவச்சனமே அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்க வேண்டுமாம். அல்லேலூயா. ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறதற்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் மன்னிக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதை குறித்து தான் சங்கீதம் 103 நம்ம வாசித்தோம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. glory to God. ஆனபடியாலே கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா. glory to God. ஸ்தோத்திரம். ஆனபடியாலே தேவச்சனமே இந்த ஸ்தோத்திரம் குஷ்டரோகி அவரிடத்திலே வர வேண்டும் என்று சொன்னால் ஸ்தோத்திரம் ஆலயத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் சுத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. glory to God. ஹல்லேலூயா. ஆனபடியால் ஸ்தோத்திரம் யாருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு? பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மாத்திரமே ஸ்தோத்திரம் அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா. ஆனபடியால் தேவச்சனமே ஸ்தோத்திரம் இவன் glory to God மனுஷகுமாரனிடத்திலே வருகிறான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் glory to God. அவர் என்ன செய்கிறார்? இவனை சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ glory to God. ஆனால் சொல்லி அனுப்பும் போது என்ன சொல்லுகிறார்? அநேகரிடத்திலே போய் நீ பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. இந்த ஸ்தோத்திரம் வசனத்திலே வேறொரு காரியத்தை பார்ப்போம். glory to God. தாவீது சங்கீதத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் ஓ ஹல்லேலூயா 32:3 கொஞ்சம் பாருங்க. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to the wonderful name of Jesus. அனுபடியால் என் தேவச்சனமே ஸ்தோத்திரம் என் கதறல் நான் என்ன பண்றாரு? முன்னாடியே அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அந்த எலும்புகள் உலர்ந்து போகிற வரை அவர் கதறி இருக்கிறாரு. ஒன்னும் நடக்கல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4வது வசனத்தை பாருங்க. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணமான வறட்சி போல அது வறண்டு போயிற்று. அடுத்த வசனம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் கதறதுனால ஒண்ணும் இல்ல, வேதனைப்படுறதுனால ஒண்ணும் இல்ல. ஸ்தோத்திரம். நமக்கு ஸ்தோத்திரம் மாத்திரமே அந்த ஸ்தோத்திரம் glory to God. ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார். யாரையே பார்த்துகிறாத, அது எந்த காரணத்தினால வந்ததுன்னு தெரியாத, நான் அடக்கி வைத்த மட்டும் ஸ்தோத்திரம் என் எலும்புகள்ல ஒரு சாரும் ஏறாது. அல்லேலூயா. அவைகள் நொறுக்கப்பட்டு போகிறதா இருக்கிறது. ஆனால் ஸ்தோத்திரம் glory to God.
வாசிங்க 5வது வசனத்தை. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் இரக்கம் பெறுகிறவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. ஓ glory to God. அவர் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டி உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறவராயிருக்கிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப 6 வயது போலாகிறதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God. ஆண்டவருடைய தேவ சனமே ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திர நாகமான் அவரிடத்துக்கு வரும் பொழுது ஸ்தோத்திரம் என்ன சொன்னார்? ஓ ஹல்லேலூயா, நீ போய் ஸ்தோத்திரம் யோர்தானிலே உன்னை 7 தடவை முழுகி ஸ்தோத்திரம் முழுகி 7 தடவை அப்பொழுது நீ சுத்தமாவான்னு சொன்னார். ஸ்தோத்திரம். அடியில நடந்தது நான்கு, அதோட பெரிய நதிகள்லாம் என்னன்னு தமஸ்குல இருக்குது. இதில் போய் முழுவ சொல்றாரு இந்த யோர்தான்ல. ஸ்தோத்திரம், glory to God. ஓ ஹல்லேலூயா. சரி, அப்போ ஒரு சின்ன பொண்ணு சொல்றாரு, இது மேல பெரிய காரியத்தை செய்ய சொல்லுங்க, செய்திருப்பீங்க இல்ல? ஸ்தோத்திரம், glory to God. பல டாக்டர்கிட்ட போறோம், அதனால ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. ஸ்தோத்திரம், பல விதமான காரியங்களும் ஸ்தோத்திரம் போக வேண்டிய நெசசிட்டி வரும்போது நம்ம போய் தான் ஆகிறோம். ஸ்தோத்திரம், அதை we cannot distract medicines. அதே நேரத்துல ஸ்தோத்திரம் ஒரு கட்டம் ஆன பிறகு அவங்க என்ன பண்றாங்க? ஸ்தோத்திரம், glory to God. ஹல்லேலூயா. ஜூலியன் கிட்டே எத்தனையோ பேர் நம்ம எல்லாரும் நிறைய பேர் ஃபேமிலி டாக்டருக்கு ஜூலியன் தான். ஸ்தோத்திரம், glory to God. அவர்கிட்டயே ரொம்ப பழக்கமான ரொம்ப பழக்கத்துக்கு போய் கடைசி நேரத்தில் இருக்கு போனா நீ இட்டு போகிறதுக்கு நீ நேரம் ஜிஹெச்சி போகணும், போற வழியை டாக்டிட்டு. அப்போ அவரால் முடியல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு கட்டம் தான் மனுஷனால முடியும், அதற்கு மேல தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மறுபடியான தேவ சனமே glory to God. அவர் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம், என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். ஏன் அவருக்கு தெரியாதா இவர் என்ன பாவம் செய்தாருன்னு? நம்ம என்னென்ன செய்யறோம்னு சொல்லிட்டு அவருக்கு கண்டிப்பா தெரியும். ஹல்லேலூயா. இது கர்த்தர் ஸ்தோத்திரம் காண்பாரோ என்று சொல்லி கேட்கிறோமா? சொல்ல தீர்க்கதரிசி கர்த்தர் இதை அதை காண மாட்டாரா? கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறதா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மறுபடியும் தெய்வ சனமே இவர் சொல்ற வரைக்கும் அவர் அமைதலா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், glory to God. என்னவா? என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். யாக்கோபை பத்தி அவருக்கு தெரியும். ஸ்தோத்திரம், glory to God. உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் சொன்னாரு, இல்லப்பா இஸ்ரவேல் பேர் எப்போ வந்துச்சு? உன் பேர் என்ன? யாக்கோபு. எத்தனை சொல்லிட்டே. சரி, இனி நீ ஸ்தோத்திரம், இனி நீ எத்தனை இல்ல, இனி என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டபடினாலே நீ இஸ்ரவேலுக்கு சொல்லப்படுவாய். ஹல்லேலூயா. அவரை ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம், glory to God கடந்து செல்கிறார். பேரை கண்டு அவர் சொல்ற, உன் பேர் என் பேரு நீ கேட்பான எத்தனை பேரை வச்சு என்ன கூப்பிடுவ? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லாமலே ஆசீர்வாதம், பேரை சொல்லாதிலே ஆசீர்வதிச்சு போற தேவன் நம்ம ஒரு தேவன். ஹல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. அன்னைய தேவ சனமே ஸ்தோத்திரம். அப்போ என்ன ஆச்சுது? என் மீறுதல்களை கர்த்தருக்கு நான் அறிக்கையிடுகிறேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், glory to God. அன்னைய தேவ சனமே அறிக்கை செய்கிறவனும் இரக்கம் பெறுகிறவனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் தெளிவா சொல்லுது, இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும்
அது உன்னை அணுகுவதில்லை. ஒரு அல்லையா சொல்லுங்க. அறிக்கை செய்துட்ட உடனே ஸ்தோத்திரம், அறிக்கை செய்து விட்டுவிட்ட உடனே தேவனுக்கு முன்பாக தேவ சமாதானம் நம்மிலே ஸ்தோத்திரம் வந்து இறங்குகிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்பொழுது என்ன? இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும். அப்ப யாரை நோக்கி விண்ணப்பிக்கிறான்? பக்தி உள்ளவன் எவனும். ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். ஹல்லேலூயா. எதற்கு? சகாயம் கிடைக்கிறதற்கு. ஹல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. ஆனபடியான தேவச்சனமே, அதற்கு பிறகு மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு எழும்பி வரும் பொழுது அவனுக்கு விரோதமாக கர்த்தருடைய ஆவியானவர் ஜெயக்கொடியை நாட்டுவார். ஹல்லேலூயா. அவர் உனக்காக ஜெயக்கொடியை நாட்டுகிறவராயிருப்பார். உன் சத்துருவுக்கு விரோதமாக அவர் எழும்பி நிற்கிறவராயிருப்பார் இந்த நாட்களிலே. சோத்திரம். ஏன்னு சொன்னா நம்முடைய இருதயம் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. Glory to God. சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. ஆனபடியால் தேவச்சனமே சோத்திரம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் சோத்திரம், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். ஆனபடியால் தேவச்சனமே சோத்திரம், ஒரு சுத்திகரிப்புக்குள்ளாக Glory to God கடந்து செல்ல வேண்டியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. சோத்திரம். மற்றும் எதிலே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும்? அவருடைய உபதேசத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:1-3 வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனிகொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கும் கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியாக தேவச்சனமே சோத்திரம். Glory to God. அப்போ சோத்திரம், ஒரு சுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் Glory to God என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம், கொத்தி ஸ்தோத்திரம் தோண்டி எடுத்து ஸ்தோத்திரம் அதற்கு எரு போட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எருவுன்னா என்னன்னா, இப்போ இந்த நாள்ல கம்ப்ளீட்டா ஸ்தோத்திரம், எருவுன்னா இப்போ எல்லாமே கெமிக்கல்ஸ்ல வந்துருச்சு இல்லையா? அவர் சொல்ற நாட்கள்ல எரு எதுவா இருந்திருக்கும் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. சோத்திரம். பசு வளர்க்குறவங்களுக்கோ அது வளர்க்குற எல்லாருக்கும் தெரியும் எரு எப்படி கொடுக்காதான் நேச்சுரல் எரு. அதை தான் எடுத்துட்டு போய் கையில் எடுத்து கொத்தி அதை போடணும். ஹல்லேலூயா. சோத்திரம். ஏனென்று சொன்னால், ஏன் அந்த வேறாண்ட போடணும்னு சொன்னால், வேறானது பரிசுத்தமாயிருந்தால் அதன் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆனபடியால் தேவச்சனமே ஸ்தோத்திரம். Glory to God. அவர் ஒரு மரத்தை பார்த்து சபிச்சாரு. ஒரு அத்தி மரத்தை பார்த்து அவர் மரத்தை பார்த்து சபிக்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்படி போயிட்டு அவங்க வர்றது உள்ளே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இதோ பாத்தீங்கன்னா நீங்க சபிச்ச மரம் அது ஸ்தோத்திரம் அது பட்டு போயிருச்சு அப்படின்னு சொன்னாரு. ஸ்தோத்திரம். அப்ப எங்க பிடிச்சிருக்கும்? அது வேற பிடிச்சிருக்கு. வேறு பட்டு போனாதான் மேல பட்டு போகும். வேறு ஸ்தோத்திரம். Glory to God. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருக்கிற வேதானது ஸ்தோத்திரம், அதற்கு ஸ்தோத்திரம் போக வேண்டிய ஸ்தோத்திரம் நீர்ப்பாய்ச்சலான ஸ்தோத்திரம் காரியங்கள் செல்லவில்லை என்று சொன்னால் ஸ்தோத்திரம் அது செத்து போகும், மேல பட்டு போகும். அல்லேலூயா. Glory to God. ஆனபடியால் தேவச்சனமே அதுபோல ஸ்தோத்திரம் நாம் ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது நம்மை குறித்து என்ன சொல்லுகிறான்? ஸ்தோத்திரம். Glory to God. நடக்கிற ஸ்தோத்திரம். Glory to God. மனுஷரை எப்படி கண்டானாக? ஸ்தோத்திரம். Glory to God. நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறோம்.
அப்போ ஸ்தோத்திரம் மனுஷரை விருட்சங்களை போல மரங்களை போல காண்கிறான். அப்போ ஸ்தோத்திரம் glory to God. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ இந்த வேறாகப்படுது பட்டு போன மேல மரமும் பட்டு போனது ஸ்தோத்திரம். அது போல தெய்வச்சனமே மனுஷராகிய நாம் அவருக்கு முன்பாக விருட்சங்களாய் காணப்படுகிறோம். ஆகினாலே ஸ்தோத்திரம் நாம் எதினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டுமா? நாம் எதினாலே சுத்தம் பண்ணப்பட வேண்டும்? வாசிங்கள் 3வது வசனம். உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியால் தான் தெய்வச்சனமே நீங்கள் இந்த வசனத்தை கேட்க 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 ஸ்தோத்திரம் glory to God. அது எப்படி ஸ்தோத்திரம் ஓ ஹல்லேலூயா அந்த எருவாகப்பட்டது எப்படி சுத்தம் பண்ணப்படுகிறதோ மரத்தை, அதுபோல நம்மையும் கூட ஸ்தோத்திரம் தேவ வசனம் நம்மை சுத்தமாக்குகிறதா இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம் glory to God. வசனத்தை பார்ப்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 25வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் சின்ன பையா வாசி எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம் glory. கடந்த ஸ்தோத்திரம் 2 நாட்களிலே அதற்கு முன்பின் ஸ்தோத்திரம் 2 நாட்கள் ஸ்தோத்திரம் அந்த ஆயத்த நாட்களிலே இவ்விதமாக சுத்திகரிப்பை குறித்தும் ஸ்தோத்திரம் gloryக்காக பார்க்கும் பொழுது அநேக விக்கிரக ஆராதனை குறித்ததான காரியங்கள் தான் நமக்கு ஸ்தோத்திரம் glory கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருந்தார். அல்லேலூயா. 2 நாளாகமத்துல 2 ராஜாக்களை குறித்து ஸ்தோத்திரம் ஆராய்ந்து ஸ்தோத்திரம் முதற்கட்டமாக ஸ்தோத்திரம் காணும் பொழுது ஸ்தோத்திரம் ஓகாலிலே ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்த குலைச்சலாக்கி ஸ்தோத்திரம் போனதினாலே ஸ்தோத்திரம் தேவன் அவர்களை விட்டு போனார். அநேக ஸ்தோத்திரம் காரியங்களுக்கு மத்தியிலே அவர்கள் கொடிதான காலங்களுக்குள்ளாக அவர்கள் அவதிப்பட்டார் என்று சொல்லி காண்போம். ஹல்லேலூயா glory to God. என்று சொன்னால் ஸ்தோத்திர தேவனை விட்டு விலகி போனதினாலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் glory to God. அவர்களுக்கு அந்த விதமான காரியங்கள் நேர்ந்தது என்று சொல்லி ஒருத்தரும் இல்ல தேசத்திலே ஸ்தோத்திரம் glory to God. மெய்யான தேவனும் இல்லாமல் போனார். glory to God ஸ்தோத்திரம் glory to God. வேத வசனங்களை சொல்லுகிறதற்கு அவர்களுக்கு உபதேசிக்கிறதற்கான ஆசாரியர்களும் இல்லாமல் போனார்களாம். ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் glory to God. அப்பொழுதுதான் ஸ்தோத்திரம் எதினால நடந்தது என்று சொன்னால் ஸ்தோத்திரம் அநேக விக்கிரக ஆராதனைக்குள்ளாக கடந்து சென்று ஸ்தோத்திரம் தேவனுக்கு விரோதமான பகையை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் கண்டோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனபடியான தெய்வச்சனமே glory to God. அங்கேயும் ஸ்தோத்திரம் ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுகிறவராக ஸ்தோத்திரம் நாம் காணலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மற்றொரு ராஜா எசேக்கியாவுடைய நாட்களிலே நடந்தது. அதுபோலவே ஸ்தோத்திரம் அநேக காரியங்கள் தேவனை விட்டு விலகினதினாலே ஸ்தோத்திரம் ஏற்பட்டதான கோபாக்கினை குறித்து அங்கே சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஓ எசேக்கியா உத்தமனாக இருக்கான். அவருக்கு முன்பாக ஸ்தோத்திரம் glory to God. ஓ ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமானவனாய் இருக்கவில்லையா என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் காண்கிறோம். அப்படிப்பட்டதான எசேக்கியா ஸ்தோத்திரம் glory to God. என்ன சொல்கிறான்னு சொன்னால் தேசத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். முதலாவது ஸ்தோத்திரம் ஆசாரியர்கள் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும், லேவியர்கள் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். பிறகு ஸ்தோத்திரம் glory to God சபையில் உள்ளதான அசுத்தங்கள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் glory to God. அவர் அங்கே ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களும் எடுத்து செய்கிறார். அந்த சுத்திகரிப்பின் பின்புதான் ஸ்தோத்திரம் பந்திக்கு பஸ்காவை அவர்கள் ஆயத்தப்படுகிறார்கள். ஹல்லேலூயா
இந்த 2 நாளாகமத்துல 15ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் glory to God 20 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் தெரியுது தேவச்சனமே ஸ்தோத்திரம். அதையும் கூட கர்த்தர் இங்கே என்ன உணர்த்துகிறார் என்று சொன்னால் அல்லேலூயா வாசிங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்கள் எல்லா அசுத்தங்களையும் எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். அல்லேலூயா. எதுக்கு? 23ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்க. புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான புறஜாதிகளுக்கு மத்தியிலே நின்று ஸ்தோத்திரம் ஈக்குவலா பேசுறது. அவங்க பேசுற கெட்ட வார்த்தைக்கு கேட்ட மாதிரி ஈக்குவலா பேசுறது. அப்ப என்ன ஆகுது? புறஜாதிகளுக்கு மத்தியிலே ஸ்தோத்திரம் glory to God. அவர்கள் நம்மை கண்டு கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. புறஜாதிகள் மத்தியிலே போய் ஸ்தோத்திரம் புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்துவமான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. glory to God. அப்ப சும்மா இல்ல, நம்ம சும்மா நினைச்சுட்டு இருக்கிறோம். அதை கேட்ட ஸ்தோத்திரம் ஒரு தண்டனையை கொடுத்துதான் நம்மள நீதிமானுக்கு பூமியில சரி கட்டப்படும். இங்கேயே சரி கட்டிட்டு வர, அப்பதான் அங்க போக முடியும். இங்க சரி கட்டலன்னா முடியாது. அதனாலதான் என்ன பண்ணுவாரு? இந்த வசந்த கொஞ்சம் வாசிங்க, என்ன வியாக்கியானம் வருது பாருங்க. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதுதான் வாசமா அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட்டதுமான என் மகத்துவமான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் வாசிங்க. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்களை சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் அப்பொழுது நான் உன்னுடைய சுய தேசத்திற்கு என்று சொன்னால் ஸ்தோத்திரம். நாம் ஏற்கனவே நின்றிருந்த ஸ்தானம் அவருக்கு முன்பாக. அல்லேலூயா. நாம் எங்கே நிற்கிறோமோ ஸ்தோத்திரம் glory to God. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாது இருக்க கண்டவன். அப்ப பின்மாற்றத்துல போயிருந்தாலும் சரி, விழுந்து போயிருந்தாலும் தூக்கி அவனை நிறுத்தணும்னா ஸ்தோத்திரம். அப்ப நீதிமான் ஸ்தோத்திரம் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னா அவர் சும்மா ஒண்ணு எழுந்திருக்க மாட்டாரு. நீதிமானுக்கு சரி கட்டக்கூடாது. சரி கட்டுறதான பிறகு அவர் எழுந்து நிற்க முடியும். அல்லேலூயா. அன்பியான தெய்வச்சனமே ஸ்தோத்திரம். வாசிங்க. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்களை கொண்டு வந்து அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளித்து நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். அல்லேலூயா. ஒன்று உபதேசத்தினாலே சுத்தமாகிறோம், என்னோட ஜலத்தினாலே சுத்தமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. glory to God. அப்போ அது என்ன ஜலமா இருக்கும்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிங்க.
இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். அல்லேலூயா. அப்ப புரியுதுங்களா? அவருக்குள்ளார ஸ்தோத்திரம். glory to God. ஓ ஹalleluya. கழுவப்படுகிறதுக்கு அவருடைய ஜலத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும், அவருடைய இரத்தத்தினால் நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. glory to God. அந்த ஜலத்தை தான் ஸ்தோத்திரம் என்ன சொல்லுகிறார்? நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலத்தை தெளிப்பேன், எல்லா அசுத்தங்களையும் விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to the wonderful name of Jesus. அதுபடியான தேவச்சனமே ஸ்தோத்திரம். அந்த அதிகாரங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் சுத்தமாவீர்கள். எங்க சுத்தமாகணுமா? ஸ்தோத்திரம். தெளித்த சனம் மேல சுத்தமாக்குறது. ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம் எப்படிப்பட்டதான இருதயத்தை கொடுப்பேன். அதே அதிகாரத்தில் பாருங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, கவனிங்க கவனிங்க, நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை நான் கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அடுத்த வசனம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா glory to God. 3 பேர் நமக்கு சாட்சி கொடுக்க வேண்டுமா? அல்லேலூயா. எங்கன்னு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசித்தீங்க இல்லையா? ஸ்தோத்திரம். வாசிங்க, அந்த வசனங்களை வாசிங்க. ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் கவனிங்க. ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவராம். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிதா, வார்த்தை. அப்போ ஸ்தோத்திரம். அந்த பூலோகத்துல பரலோகத்துல இருக்கு, ஆனா பூலோகத்துல வந்து சாட்சி கொடுக்கணும்ல. ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேறொரு நீதிமொழியோட வசனத்தில் எடுக்க வேண்டாம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. glory to God. அன்புடைய தேவச்சனமே ஸ்தோத்திரம். வாசிங்க. அவர் சத்தியமாகையால் பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர் மூவர். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவர் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அது ஒரு ஸ்தோத்திரம். அது நிறைய பேர் என்ன, அது எண்ணிய வரைக்கும் ஒரு 3 பேர். அது எப்படிங்க? அவங்களும் 3 பேர் தான் சொல்றாங்க. அடப்பாவி, 3 பேர் இல்லடா, அவங்களுக்கு 30 முக்கோடி தானே. நான் எனக்கு எங்களுக்கு தான் 3 பேர் சொல்றாங்க. நீங்களும் அதே மாதிரி 3 பேர் தானே. நாங்க 3 பேரோட நிக்கிறோம், நீங்க 30 முக்கோடியோட போய் நிக்கிறீங்க. என்ன பண்ண? ஆமா ஆமா. என்னன்னா பின்ன அப்புறம் என்ன 3 எல்லாம் 3 சீட்டு தானே நல்லங்கிறாங்க. Glory to the wonderful name of Jesus. சரி, அது இருக்கட்டும். ஆனபடியால எனக்கு தெரியாதீங்க சொல்றோம். ஆனபடியால தெய்வச்சனமே பூலோகத்துல சாட்சியிடுகிறவர்கள் 3. சாட்சி கொடுக்கலன்னா நம்ம கொடுத்து நம்ம இங்க சாட்சி தேவனை கொடுத்து தேவன் நாம மகிமை என்று சாட்சி கொடுக்கலன்னா அங்க அவர் சாட்சி கொடுக்க முடியாது. சாட்சின்னா என்னன்னா இங்க ஒரு சாட்சி இல்ல. அப்போஸ்தலன் ஸ்தோத்திரம். glory to God. அந்த அப்போஸ்தலன் அவர் எழுதின நிருபங்கள்ல நடவடிக்கைகள்ல சொல்லப்படுறது. நீங்கள் 1:8 சொல்றது
எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் இந்த பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்ல. அது சாட்சி தான் அது. சோதர நாம இங்க சாட்சி சொல்றது கூட ஜானமா ஏந்திரிக்கிறதே கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது எதுக்குன்னு சொன்னா, இந்த சாட்சி எதுக்குன்னு சொன்னா, மனுஷர் முன்பாக என்னை மேன்மைப்படுத்துகிறவனை பிதாவுக்கு முன்பாக நானும் அவனை மேன்மைப்படுத்துவேன். என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். அல்லேலூயா, glory to God. அனுபடியான தெய்வ சனமே சோதரம். அந்த வசந்த வாசிப்போமா? சீக்கிரம் ஓடி. ஆதி ஜலம் ரத்தம் என்பதிலே இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. பூலோகத்திலே ஆவி ஜலம் ரத்தம். அல்லேலூயா, சோதரம். அனுபடியாலே glory to God. நான் உங்கள் மேல் சுத்த ஜலம் தெளிப்பேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. சோதரம். அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2-3 வாசித்து முடிப்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. கவனிங்க, ஆகிலும் அங்க ஒரு பெரிய கேப் இருக்குது. அதுக்குள்ள நம்ம சுத்திகரிக்கிறவரா இருக்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் தான் அது ஹோல்ட் ஆகுது. அப்ப இப்பொழுது இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தில் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஸ்டோரியில் நாம தேவனுடைய பிள்ளைகள், நாம் எல்லாவற்றுக்கும் ஆசைத்தவர்களுக்கு நீங்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, glory to எல்லா இடங்களிலும் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது. வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறீர்களா? அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுபடியான தேவ சனமே சோத்திரம். தேவ ஆவியானவர் இதோட நிறுத்தம் சொல்லிட்டாரு. சோத்திரம், glory to God. நான் எடுத்த வசனங்கள் வேற, அவர் இங்க வந்து மாத்திட்டாரு. சோத்திரம், ஆகியனால அவரை நிறுத்துறார். அல்லேலூயா. என்ன நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? அவருக்கு ஒப்பாக நாம் எப்படிப்பட்டவர் இருக்கிறதுனாலே சோத்திரம், தன்னை சுத்தவான் என்று சொல்லுகிறவன் அவர் சுத்தம் உள்ளவராயிருக்கிறது போல இப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சுதான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்க. ஒவ்வொருத்தரும் நான் பரலோகத்துக்கு போகணும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா இங்க ஆசீர்வதிப்பாரு. சோத்திரம். ஆனா துன்பங்களோடு கூட, துன்பமே இருக்கக்கூடாதுன்னா ஆசீர்வாதத்தை மறந்துடு. நான் ஸ்ட்ரெயிட்டா வருவேன், உடனே ஆசீர்வாதம் உடனே கட்சினாங்க மறந்துடணும் அந்த காரியத்தெல்லாம். அந்த மாதிரி உபதேசம்லாம் நாங்கள் இது வரைக்கும் கொடுக்கல. நீங்க எங்கன்னா கொடுத்துருக்கிறீங்களா? அந்த மாதிரி உபதேசம் நம்ம கேட்டாதானே நம்ம கொடுத்துருக்கு. அப்படி இல்லை. உலகத்தில் உபத்திரவங்கள் உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. ஆண்டிலும் திடன்படுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. சீஷர்கள் கேட்குறாங்க, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துமே, எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்க சபைக்கு வந்தா நாங்கள் என்ன கொடுக்கணும்? இங்கே சுவிசேஷமும் ஜபமும் அவ்வளோதான் கொடுப்போம். நாங்கள் வேற ஒன்றும் கொடுக்க மாட்டோம். காஸ்பல் அண்ட் பிரேயர். அல்லேலூயா. சொல்றோம், நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. 2 மாசம் பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டம்
கஷ்டப்பட்டாங்க சோதனை யோகித்த நம்ம போய் கேட்கலாம். ஆனாலும் கர்த்தர் நடத்திட்டுதான் இருக்கிறார். Glory to the wonderful name of Jesus. அன்புடையான தேவ ஜனமே ஸ்தோத்திரம். Glory to God. அவர்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருந்த ஏன்னா ஒருத்தனுக்கு நைட்டெல்லாம் போராடும், அவன் மேல பயங்கரமான சோதரம், அவனுக்கு போராடும், அவன் ஸ்டோஃபாவை அப்படியே ஒரே கையில் அப்படி தூக்கி விடுறான், அப்படியே உள்டாவா போகுது. ஜோம் பண்றோம், நாங்கள் சோதரம் ஜோம் பண்ணுறோம். அப்படி போராடி அவனுக்கு ஜோம் பண்ணிட்டு சோதரம் அவனே சொல்றான், ஐயோ என்னை ஏறிக்கிறாங்க, நான் என்னை ஏறிக்கிறாங்களா, என்னை ஏறிக்கிறாங்களா, என்னை நீங்க எரிஞ்சா எரிஞ்சுன்னு போறேன், அங்கே எரிஞ்சு போறேன், இங்கே நீ உயிரோட தாண்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரு, ஏன்னா கவலைப்படாது. அவ்வளோ 12 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணிக்கு முடிச்சோம். அவர் போயிட்டார் வீட்டுக்கு. அவங்க அம்மா போய் ஏண்டா அங்கிள் ஃபோன் பண்ணாரா, நகாய்க்கு போயிடுறாரு அங்கிள் 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு சொல்லி நான் வரேன். அந்த நாள் 1000 ரூபாய் தான் வந்து கலெக்ஷன். அந்த நேரத்தில் 1 லட்சம் ரூபாய் கேட்டேன். இவ்வளோ என்னை மதிச்சு என்னை கேட்க பத்தியா, இவ்வளவு மதிச்சு கேட்ட பத்தியா அது போல சொல்லல. இல்லம்மா வச்சு அவரே வச்சு சொல்ல. சரி நம்ம அப்படியே போனா இந்த அண்ணல் வேற மாதிரி போயிடும், இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சிரிக்க வேண்டியதுதான், கட்டணக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான் இல்ல. சோத்ரம் அது மாதிரி நான் சொன்ன நல்லா இருக்குது இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது இல்லை. சரி வாசிக்க முடிப்போம். இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறபடியால் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். ஒரு அகலையா சொல்லுங்கள். Glory to God. நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள முடியாது, அவர் நம்மை சுத்திகரிக்கிறவராக இருக்கட்டும். முழங்காலிட்ட கண்களை மூடுவோம்.